Welcome to Subas. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேங்கோ கேக் செய்ய போகிறோம். இது ரெண்டு ரெசிபியுமே ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலானா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 6 பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. ஸ்டார் பூ கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய் தூள் சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை 1 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஹி ஜீரா கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். திருப்பி அதே மிக்சியில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டுக்கு தேவையான அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பொடி மல்லிக்கீரை புதினாக்கீரை சேர்த்து இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். இது கரெக்டான அளவு. நம்ம அரைச்ச அந்த குறை பேஸ்ட் இருக்குல்ல, ஆனியன் பேஸ்ட், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகக்குள்ள நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வந்த பிறகு நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்த பவுட்ரு, அந்த பவுட்ரு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு வாசனை வரும். அதோட கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா புளிச்ச தயிரே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறது கிடையாது. புளிப்புக்கு வெறும் தயிரும் லெமனும் தான். நல்லா வதக்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி சிக்கனை மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி சிக்கனை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். காமன் நேரம் கழித்து பார்ப்போம். சிக்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் அரிசி இதே டம்ளரால் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 3க்கு 6 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே சிக்கன் வேக வைக்க தண்ணி ஊற்றுனதுனால அதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு உரப்புனா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணினா கொதிக்குது. இப்போ ஷோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துடலாம். நான் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் சேர்த்துருங்க. இந்த பிரியாணி லைட்டாக ஒரு க்ரீன் கலர்
மற்றும் எல்லோ கலர் தான் தெரியும், ஏன்னா நம்ம வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா குக்காயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஊற்றுனேன், அது வந்து வீடியோ கிளிப் எடுக்க மறந்துட்டேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து குலையில, ஏன்னா ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு அளவான தண்ணி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்சை முடிச்சுட்டு மற்ற விலாகனா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் டைமில் கொஞ்ச நேரம் வந்து மாடியில் இருந்தோம். சுமையாவோட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு சுமையாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவள் சரியாகவே காட்டவே மாட்றா, ஆட்டிக்கிட்டே இருந்தா. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஜிக்ஸாக் வாங்கு மாதிரி எடுத்து அவளுக்கு 2 ஜோட்டி மாதிரி போட்டு விட்ருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக் செய்ய போகலான்னு சொல்லிட்டு சுமையாகவே அழைச்சிட்டு போயிட்டா. மேங்கோ கேக்குக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் கேக்கு செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் வந்து ரொம்பவே ஸ்பாஞ்சாகவும் இருக்கும். 2 முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் இல்லாத எனி ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கிட்ட சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கிட்ட மேங்கோ சேர்த்துக்கோங்க, நல்லா பழுத்த மேங்கோவாக சேர்த்துக்கோங்க. புளிப்பாக சேர்க்காதீங்க, புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், பிளெண்டர் கூட தேவையில்லை. இது போட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த 1 கப்பில் தான் மைதா எடுத்தேன், அதே மாதிரி இந்த 1 கப்பில் தான் சுகரும் எடுத்தேன். உங்களுக்கு மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளோட மைதா மாவு வந்து 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக நல்லா ஓட்டி விட்டு வேகமாக காட்டுற மாதிரி காட்டுறேன், அதே மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை விட நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்போதுமே பேக்கிங் பவுடர் தான் அதிகமாக போடணும், பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் பவுடரோட பாதி அளவு போட்டால் தான் கேக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் மில்க் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேக் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பேட்டரை இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் சீக்கிரமாகவே பேக் ஆகிடும், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் லேட்டாக பேக் ஆகும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து விறகடுப்பில் தாங்க கேக்கு செய்ய போகிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மணல் வந்து ஒரு லேயர் போட்டிருக்கேன், அது ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை வந்து நான் உள்ளார வச்சுட்டேன். கேஸில் செய்கிறதா இருந்தால் கரெக்டாக 40 நிமிஷம் ஆகும், இது 20 நிமிஷம் இல்லாட்டி 25 நிமிஷத்துலேயே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி. இடையில ஓப்பன் பண்ணாதீங்க, பாருங்கள் நல்லாவே ப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேங்கோ கேக்கை வந்து சும்மாவே சாப்பிட்லாம், ப்ளைனாக சாப்பிட்லாம். நான் வந்து மேங்கோ ஜாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்,
அதை வந்து லேயர் மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு இருந்தேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. சுகர் சிரப்பு அதை வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது நம்ம கேக்கில் வந்து ப்ரெஷ் பண்ணுறதுனால நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னும் வந்து ட்ரையாக இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து மேங்கோ ஜாம். இதுவும் நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் செஞ்சேன். 1 கப் மேங்கோ, அதே 1 கப் சர்க்கரை, அதில் வந்து 1 கப் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸ்டவ்வில் வச்சு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம ஜாம் மாதிரி கரெக்டாக ரெடி ஆகிக்கும். இதுலேயும் வந்து நம்ம வந்து மேங்கோவை பொறுத்த வரைக்கும் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. புளிச்ச மேங்கோ எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பழுத்ததாக இனிப்புள்ளதாக எடுத்துக்கோங்க. இதை கீழே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. திருப்பி ஒன்னொரு லேயரை வந்து மேலே வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் வந்து மேங்கோ ஜாம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்கோ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணக்குள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்குது. பார்க்கக்குள்ளே உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள். நல்லா இப்படி நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஜாம் இல்லாமையும் சும்மா ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க மேங்கோ கேக். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க.